அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் இருக்கக்கூடிய 56வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டினுடைய திணை பாடான் திணை. பாடப்படக்கூடிய ஆண்மகனினுடைய வீரம், ஒழுக்கம், கொடை என பல்வேறு சிறப்புகளை கூறக்கூடியதாக இடம்பெறுகின்றது. இப்பாடலினுடைய துறை பூவை நிலை. பூவை அப்படின்னு சொன்னாலே காயாம்பூ அப்படிங்கிறது தான் நம்ம நினைவுக்கு வரும். அப்படி பார்க்கும் பொழுது காயாம்பூ நிறத்தை உடையவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமால். அப்படிப்பட்ட திருமால் முதலான கடவுளருடனும் தேவர் பிறருடனும் ஒப்பிட்டு போற்றக்கூடிய நிலையை பூவை நிலை என்று கூறுவார்கள். இப்பாடலில் நன்மாறனை கூற்றுவன், பலதேவர், திருமால், முருகன் என பலரோடு ஒப்பிடக்கூடிய தன்மையில் பூவை நிலை என்ற துறையாக இப்பாடல் அமைகின்றது. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடியது இப்பாடல். இளவந்திகை பள்ளி அப்படின்னு சொன்னாலே நீர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பூங்கா போன்று அமைந்திருக்கக்கூடிய இடம். அங்கே துஞ்சியவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நன்மாறன். அதனாலேயே இவருடைய நன்மாறன் அப்படிங்கிற இயற்பெயரோடு பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்று அழைக்கப்படுகின்றார். பொதுவாக பாண்டிய மன்னர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு தமிழகத்தினுடைய தென்பகுதியை தொன்று தொட்டு அரசாட்சி செய்து வந்துள்ளனர். பாண்டியர் என்ற சொல்லிற்கே பழமையானவர் என்று பொருள். அவ்வகையிலே பண்டு என்றதன் அடியாக பிறந்ததே பாண்டியர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாண்டியர்களில் சிறப்பாக ஆட்சி செய்த நன்மாறனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நன்மாறன் பல கடவுள்களோடு ஒப்பிடக்கூடியவராக விளங்குகின்றார். அதில் ஏற்றுவளன் உயரிய எரிமருள் அவிர்சடை. ஏறு அப்படின்னு சொன்னாலே காளையை வாகனமாக உடையவர். அப்படிப்பட்ட காளையினை கொடியாக உடைய சிவபெருமான் ஆண் ஏற்றினை வெற்றி கொடியாக உடையவரும், எரிமருள் அவிர்சடை, எரி என்று சொன்னால் தீயை ஒத்து விளங்கக்கூடிய ஜடையை உடையவர், நெருப்பு போன்ற தன்மையை உடைய சிவந்திருக்கக்கூடிய அந்த ஜடையை உடையவரும், அவிர்சடை நம்மளே கூந்தல் அவந்திருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அவந்திருக்கக்கூடிய சடையை உடையவரும், மாற்று அரும் கணிச்சி. நம்ம இப்போ முதல்ல பார்த்தது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? காளையை வாகனமாக உடையவராக இருக்கிறாரு. சடையை நெருப்பு போன்று விளங்கக்கூடிய சடையை உடையவராக இருக்கிறாரு. அடுத்தது அவர் என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்று அரும் கணிச்சி அப்படின்னு சொல்லும் பொழுதே மழுப்படை. இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் மழுப்படையை கையில் இருக்கக்கூடியவராக விளங்குகின்றார். அடுத்தது அவர் கையில் தோற்றம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. காளையை கொடியாக உடையவராக இருக்கிறாரு, தீயை ஒத்து விளங்கக்கூடிய ஜடையை உடையவராக இருக்கிறாரு, மழுப்படையை உடையவராக இருக்கிறார். மணி மிடல் தூணும். மிடரு அப்படின்னா கழுத்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீல நிறத்தை உடையவராக. அமிர்தம் கிடைக்கிறதுக்காக பாட்கடல் கடையும் பொழுது அந்த விஷம் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த விஷத்தை குடிக்கும் பொழுது கழுத்து வரை நிற்கும். அப்போ பார்வதி கழுத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிற அந்த புராண செய்திகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். நீலமணி மிடற்றன், திருநீலகண்டன்னு சிவபெருமானுக்கு பேர். அந்த வகையில் நீலமணியை போன்ற கழுத்தினை உடையவனாகிய சிவபெருமான். இப்போ சொல்லும் பொழுது சிவபெருமான் எப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. முதல்ல சொல்லும் பொழுது காளையை கொடியாக உடையவர்னு சொன்னாங்க, நெருப்பு போன்ற ஜடையை உடையவர்னு சொன்னாங்க, மூணாவது மழுப்படையை உடையவர், நாலாவது நீலமணி போன்ற கழுத்தினை உடையவர். இப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவர் தான் சிவபெருமான். நம்ம அடுத்து பார்க்க போகக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் திருமால். அவர் எப்படியெல்லாம் காட்சியளிக்கிறாருன்னா சொல்கிறாங்க பாருங்க. கடல் வளர் புரிவளை புரையும் மேனி. அதாவது நம்ம ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிகிட்டே வரும் பொழுது, கடல் வளர் புரிவளை புரையும் மேனி, அடல் வெண் நாஞ்சில் பனை கொடியோனும், மண்ணுறு திருமணி புரையும் மேனி, விண் உயர் புல்கொடி விரல் வெய்யோனும், மணி மயில் உயரிய மாறா வென்றி, பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும் என ஞாலம் காக்கும் கால முன்பின்
தோழா நல் இசை நால்வருள்ளும். ரெண்டாவதா கடவுள் இங்கே திருமாலுக்கு சொல்லணும். ஆனால் திருமாலுக்கு கிருஷ்ணருக்கும் மூத்தவரான பலராமனையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அதனால் ரெண்டாவதா பலராமனை சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லும் பொழுது, கடல் வளர் புரிவளை புரையும் மேனி. கடலிலே வளரக்கூடிய வளைந்து விளங்கக்கூடிய சங்கு. அந்த சங்கு எப்படி இருக்கும்? ஒளி பொருந்தியதாக வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட வெண்மை நிறத்தை உடையவர். நீ வெள்ளை கலராக இருக்கிற அப்படின்னு சொல்கிறத விட எந்த மாதிரி சங்கினுடைய வெள்ளை தன்மை உடையவராக இருக்கிற? சங்கின் வெண்ணிறத்தை உடையவனும் கடல் வளர் புரிவளை புரையும் மேனி அடல்வெண் நாஞ்சில். நாஞ்சில் அப்படின்னு சொன்னாலே கலப்பை. கலப்பையை விரும்பக்கூடியவர், கலப்பையை உடையவர், பனை கொடியை உடையவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது பலதேவர். அடல்வெண் நாஞ்சில் பனை கொடியோனும். ரெண்டாவது யாரை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பலராமன். அப்போ பலதேவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலதேவரை குறிப்பிட்டாச்சு. முதல்ல சிவனை சொல்லியாச்சு, இரண்டாவது பலதேவரை சொல்கிறாங்க. அந்த பலதேவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெண்மையான நிறத்தை உடையவராக இருக்கிறாரு, கலப்பையை உடையவராக இருக்கிறாரு, பனை கொடியை உடையவராக இருக்கிறார். முதல்ல சொல்லையில் காளை கொடியை உடையவராக சிவபெருமானை சொல்லியாச்சு. இங்கே பனை கொடியை உடையவராக பலதேவரை சொல்லியாச்சு. அடுத்தது மண்ணுரு திரு மணிபுரையும் மேனி. இப்போ பாத்திரம் கழுவுனா எப்படி தூய்மையாக இருக்குதோ, பொலிவுடையதாக இருக்குதோ, அது மாதிரி கழுவ பெற்ற, பார்த்தாலே அழகாக இருக்கிற மாதிரி, கண்ணை பறிக்கிற மாதிரியான அழகு, நீலம் மணிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நீலமணி போன்ற நிறத்தை உடையவர் திருமால். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க மண்ணுரு திருமணிபுரையும் மேனி. கழுவப்பட்டு இருக்கக்கூடிய நீலமணி போன்று இருக்கக்கூடிய மேனி. விண் உயர் புல்கொடி. வானையே தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விளங்கக்கூடிய கருட கொடியை உடையவர் நம்மளுடைய திருமால். விண் உயர் புட்கொடி. புல் அப்படின்னாலே பறவை. இங்கே கருடன் தான் பறவை. அப்போ வானத்தையே தொடர அளவுக்கு இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய அந்த கருடனை கொடியாக உடையவர். விரல் வெய்யோனும். இப்படிப்பட்ட விண்ணையே தொடும்படி உயர்ந்த கருட கொடியை உடையவனும் வெற்றியையே விரும்பக்கூடியவனாக கண்ணன் நம்மளுடைய திருமால் இருக்கிறார். அடுத்ததை பார்க்கும் பொழுது மணி மயில் உயரிய மாறா வென்றி. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான். முருகப்பெருமானுக்குரிய சிறந்த விளங்கக்கூடியதாக விளங்குறது எது அப்படின்னா மயில். நம்ம எடுத்ததையுமே சொல்லிடுவோம். அவருடைய யானை பிணிமுகம். பிணிமுகமாகிய யானையினை ஊர்தியாக உடையவர், மயிலை வாகனமாக உடையவர். அப்படிப்பட்டவர் முருகப்பெருமான். மணி மயில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும். பிணிமுகம்ங்கிற யானையையும் உடையவர். ஞாலம் காக்கும் கால முன்பின் தோழா நல்லிசை நால்வருள்ளும். நல்ல ஒளியை உடைய செய்யோன் என்னும் முருகவேள் அமைந்த அந்த முருகப்பெருமான் 4 பேர் சொல்லிட்டாங்க. ஒன்று சிவபெருமான், பலதேவர், திருமால், முருகர். இவங்க தான் இந்த உலகத்தை காக்கிறதுலையும் சரி முடிக்கிறதுலையும் சரி சிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே நல்ல சிறந்த வலிமையில் தோல்வியுறாத நல்ல புகழை உடையவங்க இல்லைங்களா? அதைய முதல்ல சொல்லிட்டாங்க. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மயிலை கொடியாகவும் பிணிமுகம் என்னும் யானை ஊர்தியாகவும் கொண்டு விளங்கக்கூடியவர் முருகன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. இதே திருமுருகாற்றுப்படையில் ஓடா பூட்கை பிணிமுகம் அப்படிங்கிற அந்த பிணிமுகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முருகன் கோழி கொடியே இல்லாமல் மயில் கொடியையும் உடையவர் அப்படிங்கிறத நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பல்பொறி மஞ்சை வெல்கொடி அகவ. மஞ்சை அப்படின்னு சொல்லும் பொழுது மயிலை கொடியாக உடையவர். இங்கே 4 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொடியும் சொல்லிட்டாங்க. திருமால் கருட கொடியை உடையவர், பலராமன் பனை கொடியை உடையவர், சிவபெருமான் காளையை கொடியாக உடையவர், முருகன் மயிலை கொடியாக உடையவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறத அழகாக சொல்லிட்டு வராங்க. இப்படி நல்ல புகழை உடைய நால்வர். இந்த நால்வர் உள்ளேயும் இந்த மன்னன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்து வர்ற செய்தி. இந்த நால்வருள்ளும் இந்த மன்னன்
கூற்று ஒத்தியே. கூற்றுவன் அப்படின்னு சொன்னால் யமன். யமனை போல கூற்றுவனாக போல வலிமை உடையவர் சிவபெருமான். மாற்று அரும் சீற்றம். சிவபெருமான ஒத்து விளங்குறாராம். எதில்? பகைவர்களை அழிக்கிறதுல. யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அழிக்கிறதுல சிறப்புடையவராக இந்த மன்னன் அழிக்கிறதுல சிவனை ஒத்தவராக விளங்குறார். வலி ஒத்தியே வாலியோனை. வலி அப்படின்னா வலிமை. நம்ம வலிமையால் வெண்ணிறமுடைய பலதேவனை ஒத்து விளங்குகின்றான் நன்மாறன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அழிக்கிறதுல சிவபெருமான ஒத்து விளங்கக்கூடிய கடவுளாக, வலிமையில பலதேவனை போல. புகழ் ஒத்தியே இகழுணர் அடுனனை. புகழால் பகைவர்களை கொல்றதுல மாயோன் திருமாலை இங்கே ஒத்து விளங்குகின்றதாக சொல்லப்படுது. முருகு ஒத்தியே. முருகு அப்படின்னாலே அழகு. முருகு ஒத்தியே முன்னியது முடித்தலின். நினைக்கிறத முடிக்கிறதுல முருகப்பெருமானை போல சிறந்து விளங்குறார். ஆங்கு ஆங்கு அவரவர் ஒத்தலின். அதாவது பண்புகளில் அவரவரை ஒத்து தன்மையால் உனக்கு இந்த உலகத்தில் ஏதேதும் அரியனவாகிய செயல் ஏதாவது இருக்குதா? எல்லாமே உன்னால் முடியும். உன்னால் முடியாததுன்னு ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அழகாக புலவர் சொல்லிட்டு போகிறார் பாருங்க. அறியவும் உளவோ நினக்கே. உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஏன்னா கடவுள்களில் இந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப புகழையும் பெருமையும் உடையவங்க. நீ அவங்க 4 பேர்த்து கூட ஒப்பிடப்படும் பொழுது கடவுளோடு நிகராக ஒப்பிடுறாங்க ஒரு மன்னனை. இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுமையை புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அழிக்கிறதுல சிவனை, வலிமையில் பலராமனை, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமாலை, நினைக்கிறத முடிக்கிறதுல முருகனை, இப்படி ஒவ்வொன்றையும் கடவுளோடு இந்த நன்மாறன் சிறப்பிடக்கூடியவனாக விளங்குகின்றார். அதனால் உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. அப்படியே சொல்லிட்டு அறிவுறுத்துறாரு பாருங்க. அதனால் இரவலருக்கு அருங்கலம் அருகாது ஈயா. அதனால் மன்னா நீ என்ன பண்ணுற? யாரெல்லாம் உன்னை தேடி வர்றாங்களோ இரவலர்களுக்கு அணிகலன்களை குறையில்லாமல் கொடு. அதாவது தான் மட்டும் சுயநலமாக வாழணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணுங்கிற ஒரு பண்பை புலவர் இங்கே சொல்லும் பொழுதே அவங்களுடைய பரந்துபட்ட உள்ளத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? இரவலருக்கு அருங்கலம் அருகாது ஈயா. குறைவில்லாமல் கொடு. யவனர்னு சொன்னாலே கிரேக்கர்கள். பல தமிழர்களினுடைய வணிக தொடர்பில் அதிகமாக பங்களித்தவங்க இந்த யவனர்கள். யவனர்கள் நன்கலம் தந்த தன்கமல் தேரல். யவனர்கள் கொண்டு வந்து கொடுத்த குப்பிகளில் குளிர்ச்சி பொருந்திய, தன் அப்படின்னாலே குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய மனமுடைய மதுவினை, தேரல் அப்படின்னு சொன்னாலே மது, பொன்செய் புனைக்களத்து ஏந்தி நாளும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ் சிறந்து. பொன்னாலான களத்தில் ஏந்திய ஒளிபொருந்திய தொடி அப்படின்னா வளையல், ஒளிபொருந்திய வளையல் அணிந்த மகளிர் நாள்தோறும் கொண்டு வந்து உனக்கு ஊட்டுவார் அப்படின்னு சொன்னாலே உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ பிரியப்பட்டு செய்கிறாங்க. ஏன்னா நீ அத்தனையும் எல்லாத்துக்கும் நல்லது செய். அப்படி செஞ்சின்னு சொன்னாலே உன்னுடைய ஆட்சி சிறப்பு பெறும், மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம நாடும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறார். ஆங்கு இனிது ஒழுகுமதி. இப்படி இனிவோ அதாவது மகிழ்வோடு இனிது நல்ல எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களோடு நட அப்படிங்கிறத சொல்கிறார். ஓங்குவாள் மாற. ஒளிபொருந்திய வாளை உடைய மாறனே, நீ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்து சிறந்து வாழ்வாயாக. அம்கண் விசும்பின் ஆர் இருள் அகற்றும். விசும்பு அப்படின்னு சொன்னாலே வானம். அழகிய இடமுடைய அந்த வானம், அதாவது விண்ணில் செறிந்து இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருளையே அகற்றக்கூடிய வெங்கதிர் செல்வன் போலவும், வெம்மையான கதிர்களை உடைய ஞாயிறு சூரியனை போல, குடதிசை தன்கதிர் மதியம் போலவும். குட அப்படின்னாலே மேற்கு, மேற்கு திசையில் மறையக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய நிலவை போலவும். இதுலேயே ரெண்டுன்னு சொல்கிறாங்க. பகைவர்களுக்கு நெருப்பு போன்று காட்சி தராரு, மற்ற இரவலர்களுக்கு குளிர்ச்சி பொருந்தி நிலவு போல இருக்கிறாரு. இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியது நிலவு, சூரியன். நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே சூரியனை போல இருளை அகற்றக்கூடிய, துன்பத்தை
மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் அகற்றக்கூடிய, வறுமையை அகற்றக்கூடிய, இந்த மாதிரி பகைகளை அகற்றக்கூடிய சூரியனைப் போல, வெங்கதிர் செல்வன் போலவும், சூரியனைப் போலவும், குடதிசை தன்கதிர் மதியம் போலவும், மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நிலவினைப் போலவும். எவ்வளோ அழகான வரி பாருங்க. நின்று நிலையர், இந்த உலகத்தில் நிலை பெற்று நின்று எப்பொழுதுமே நீ என்ன பண்ணணும், உலகமோடு உடனே நிலைத்து நிலை பெற்று நீ வாழணும். வேற ஒன்றுமே இல்லை. 2 லைனில் எவ்வளவு அழகான செய்தியை சொல்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் சூரியனையும் சந்திரனையும் போல நிலை பெற்று நீ வாழணும் என்று வாழ்த்துகின்ற தன்மையில் இந்த பாடல் அமைகின்றது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நீ நல்லாரு அப்படின்னு வாழ்த்தினாலே நாம் நல்லா இருப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கையில் இன்றைக்கி வாழ்த்துற குணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வாழ்த்தக்கூடிய பண்பு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கையில் நீ நல்லா இருக்கணும், அப்போ தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கங்கிறத, எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத 2 சூரியன் சந்திரன் என்று அழகாக இந்த 2 சொல்லாட்சியை பயன்படுத்தி சொல்கிறாரு நக்கீரர். என்றும் இதை நாம் நினைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னாலே நம்மளுக்கும் வாழ்க்கையில் நாம் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் நம்ம கடவுளாக முடியாது இல்லைங்களா? ஆனால் கடவுள் கட்டிருக்கக்கூடிய அந்த புகழ், கடவுளை பற்றி நம்ம பேசக்கூடிய வீரம், மற்ற செயல்கள் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உணர்வுகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை ஆற்றலையும் வெளிக்கொணர்ந்தோம்னு சொன்னாலே நமக்கான ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது நமக்கான ஒரு சிறப்பான இடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அமையும் என்பதை இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது.